ஒரு மேப்பை திரும்ப வரைகிறதுனால ஒரு நாட்டோட எதிர்காலத்தையே மாற்ற முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இது வெறும் நிலத்தை பத்தின விஷயம் இல்ல, இது அரசியல் அதிகாரத்தை பத்தினது. இன்னைக்கு இந்தியாவோட அரசியல் வரைபடத்தையே மாத்த போற ரொம்ப பெரிய விவாதத்துக்குள்ளா இருக்கிற இந்த தொகுதி மறுவரையறை, அதாவது டீலிமிட்டேஷனை பத்தி தான் நாம விரிவாக பார்க்க போறோம். சரி, இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சிக்க நாம சில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் தேட போறோம். முதல்ல, ஒருத்தருக்கு ஒரு ஓட்டுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அப்புறம் எதுக்காக கிட்டத்தட்ட 50 வருஷமா இந்த தொகுதி மறுசீரமைப்பை நாம செய்யாம நிறுத்தி வச்சிருந்தோம்? இனிமே வரப்போற புது அரசியல் மேப் எப்படி இருக்கும்? இதனால யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? இதுல கோர்ட் ஏதாவது தலையிட முடியுமா? கடைசியா இந்த பிரதிநிதித்துவத்துல இருக்கிற பெரிய சிக்கல் என்ன? வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு ஜனநாயகத்தோட ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னன்னா, ஒரு நபர் ஒரு வாக்கு. ரொம்ப சிம்பிள். இந்த நாட்டோட ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரே மதிப்புள்ள ஓட்டு இருக்கணும். இதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. இதுதான் நியாயமான பிரதிநிதித்துவத்தோட அஸ்திவாரம். ஆனா நடைமுறையில ஒரு சிக்கல் வருது. அதுக்கு பேர் தான் மேலபோர்ஷன்மெண்ட். அதாவது தொகுதிகளுக்கு நடுவுல மக்கள் தொகை ரொம்பவே வித்தியாசமா இருக்கிறது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு எம்பிக்கு கீழே 10 லட்சம் மக்கள் இருக்காங்க, இன்னொரு எம்பிக்கு கீழே 30 லட்சம் மக்கள். இப்போ சொல்லுங்க, இந்த 2 தொகுதி மக்களோட ஓட்டுக்கும் ஒரே மதிப்பு இருக்குமா? நிச்சயமா இல்ல. இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு சரி பண்றதுக்கு தான் தொகுதி மறுவரையறை ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு கேள்வி வருதுல்ல, ஜனநாயகத்துக்கு இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயத்த இந்தியா ஏன் சுமார் 50 வருஷமா செய்யாம நிறுத்தி வச்சது? நம்மளோட டெமோக்ராட்டிக் கிளாக்கை ஏன் பாஸ் பண்ணி வச்சோம்? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. இந்த டைம்ல என்ன பாருங்களேன், உங்களுக்கு புரியும். கடைசியா 1971 சென்சஸ் அடிப்படையில தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இத்தனை சீட்டுன்னு முடிவு பண்ணாங்க. ஆனா 1976ல 42வது சட்ட திருத்தம் மூலமா இப்போதைக்கு இது மாறாது, 2000க்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு இந்த விஷயத்தை முடக்கிட்டாங்க. அப்புறம் 2002ல 84வது திருத்தம் வந்து இந்த முடக்கத்தை 2026க்கு அப்புறம் வர முதல் சென்சஸ் வரைக்கும் நீடிச்சிட்டாங்க. இப்போ 2026 நெருங்கிட்டதால இந்த விவாதம் மறுபடியும் சூடு பிடிச்சிருக்கு. இந்த முடக்கம் ஏதோ தற்செயலா நடக்கல. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. அதாவது, குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களை ரொம்ப சிறப்பா செயல்படுத்தின மாநிலங்களை பாராட்டணும், அவங்கள பாதிக்க கூடாதுன்னு தான் இதை செஞ்சாங்க. இந்த ஸ்லைட்ல இருக்கிற மேற்கோள் அதான் சொல்லுது. குறிப்பா தென்னிந்திய மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுல ரொம்ப நல்லா செயல்பட்டாங்க. அதனால அவங்களோட நாடாளுமன்ற இடங்கள் குறைஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சரி, இந்த 50 வருஷம் முடக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போற, இந்தியாவோட எலெக்ஷன் மேப்பையே மாத்தி வரைய போற அந்த 2026 தொகுதி மறுவரையறை மசோதாவில் என்னதான் இருக்கு? வாங்க அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த புது மசோதாவோட முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல, ஒரு நபர் ஒரு ஓட்டுங்கிற கொள்கையை நாடு முழுக்க மறுபடியும் கொண்டு வர்றது. ரெண்டாவது, 2011 சென்சஸ் அடிப்படையில் தொகுதி எல்லைகளை மாற்றி வரைகிறது. மூணாவது, மக்களவை சீட்டுகளோட எண்ணிக்கையை 550 இருந்து 850 வரைக்கும் அதிகரிக்கலான்னு ஒரு ப்ரொபோசல். கடைசியா, ரொம்ப நாளா பேசிட்டு இருந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரதுக்கும் இது ஒரு வழியா அமையுது. இப்பதான் நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இந்த மாற்றங்கள் எல்லாம் நடந்தா அரசியல் அதிகாரத்துல யாரு ஜெயிக்க போறா, யாரு தோக்க போறா? இதுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளி, ரொம்பவே சர்ச்சையான பகுதியும் கூட. முதல்ல ஒரு சினாரியோவை எடுத்துக்கலாம். ஒருவேளை மக்களவையோட மொத்த சீட்டுகளின் எண்ணிக்கை இப்ப இருக்கிற மாதிரி 543ஆகவே இருந்தா என்ன நடக்கும்? இந்த டேபிளை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் மாதிரியான மாநிலங்களுக்கு முறையே 9, 6, 5 சீட்டுகள் அதிகமாகும். ஆனா அதே நேரம் தமிழ்நாட்டுக்கு 7 சீட்டும், கேரளாவுக்கு 5 சீட்டும் குறையும். இது நேரடியா என்ன காட்டுதுன்னா, அரசியல் அதிகாரம் தென்னிந்தியா கிட்ட இருந்து வட இந்தியா பக்கம் ரொம்பவே நகர ஆரம்பிக்கும். சரி, இந்த சீட் இழப்பை தவிர்க்கிறதுக்காக இன்னொரு ஐடியா இருக்கு. மொத்த சீட்டுகளின் எண்ணிக்கையை 848 உயர்த்தினா என்ன ஆகும்? இதுதான் 2வது முக்கியமான யோசனை. மொத்த சீட்டுகளை அதிகரிச்சாலும் நிலைமை பெருசா மாறலங்கிறத இந்த பார் சார்ட் ரொம்ப தெளிவா காட்டுது. பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்களுக்கு கிட்டத்தட்ட 150 சீட்டுகள் கூடுதலா கிடைக்கும். ஆனா தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா எல்லாத்துக்கும் சேர்த்து வெறும் 35 சீட்டு தான் அதிகமாகும். ஆக விகிதாச்சாரப்படி பார்த்தா அதிகாரம் இன்னும் வலுவா வட இந்திய பக்கம் தான் சாயுது. இங்க இருக்கிற எம்பி கதிரானந்தோட இந்த வார்த்தைகள் தென்னிந்திய மாநிலங்களோட வாதத்தை அப்படியே பிரதிபலிக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி மாநிலத்தை நல்லா வளர்ச்சி பாதையில கொண்டு போனதுக்கு எங்களை ஏன் தண்டிக்கிறீங்க? வெறும் மக்கள் தொகையை மட்டும் பார்க்காம ஒரு மாநிலத்தோட ஒட்டுமொத்த செயல்பாட்டையும் கணக்கில் எடுத்துக்கணுங்கிறது தான் அவங்களோட முக்கியமான கோரிக்கை. சரி, இவ்வளோ பெரிய அரசியல் விவாதத்துல நீதிமன்றங்களால ஏதாவது செய்ய முடியுமா? அவங்களோட பங்கு என்ன? வாங்க இந்த சட்ட சிக்கலையும் கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் 329 ஏன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, தொகுதி மறுவரையறை சம்பந்தமான எந்த சட்டத்தையும் கோர்ட்ல கேள்வி கேட்க முடியாது. பொதுவா இதனால நீதிமன்றங்கள் இதுல தலையிட முடியாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. ஜூலை 2024 சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு தீர்ப்பு ஒரு புது வழியை காட்டுது. இந்த தடை எல்லா நேரத்துக்கும் பொருந்தாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அரசாங்கத்தோட உத்தரவு வெளிப்படையா தன்னிச்சையானதா, அதாவது ரொம்பவே ஒரு தரப்பு பட்சமா இருந்தா நிச்சயமா கோர்ட் தலையிட்டு சரியான தீர்வை கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கடைசியா நாம ஒரு பெரிய தர்ம சங்கடமான நிலைக்கு வரும். இங்க 2 பக்கமும் நியாயம் இருக்கு, ஆனா ரெண்டுமே நேர் எதிரானதா இருக்கு. இந்த ஸ்லைடு அந்த முரண்பாட்டை ரொம்ப அழகா காட்டுது.
ஒரு பக்கம் அரசியலமைப்பு சட்டத்தோட கொள்கை, அது என்ன சொல்லுது? மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி தான் சீட் இருக்கணும். இன்னொரு பக்கம் நம்ம கூட்டாட்சி தத்துவத்தோட பயம், அது என்ன சொல்லுது? குடும்ப கட்டுப்பாடு மாதிரி தேசிய கொள்கைகளை நல்லா செஞ்ச மாநிலங்களுக்கு இது ஒரு தண்டனையா மாறிடுதுன்னு சொல்லுது. இது ஜனநாயக கணக்குக்கும் கூட்டாட்சி அரசியலுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பெரிய போராட்டம். அப்போ ஒரு தனிப்பட்ட ஓட்டோட அடிப்படை சக்திக்கும் மாநிலங்களோட ஒட்டுமொத்த சக்திக்கும் நடுவுல ஒரு நாடு எப்படி ஒரு சமநிலையை உருவாக்குறது? இதுதான் இன்னைக்கு இந்திய ஜனநாயகம் முன்னாடி நிக்கிற $1 மில்லியன் கேள்வி. இதுக்கு கிடைக்க போற பதில் தான் நம்ம நாட்டோட கூட்டாட்சி அமைப்பு எப்படி இருக்க போகுதுங்கிறதையே தீர்மானிக்க போகுது.